நீங்கள் பாஜக கூட்டணி வச்சிங்க. என் மகன் ஒரு பக்கம் மருமகள் ஒரு பக்கம் காலை பிடித்து கொண்டு அழுதார்கள். அப்போ என்னால் முடியலன்றாங்க. அப்பவும் தப்பு. அப்போ என்ன சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் கொள்ளி வைக்க வேண்டும் என்று வார்த்தையை உதிர்த்து விட்டார். சரி, உங்கள் மகனுக்காக நீங்கள் கட்சியை நீங்கள் பாடுபட்டு வளர்த்தீங்க. நாளைக்கு அன்புமணி என்ற மகன் இந்த கட்சியை தூக்கி நடத்துவார் அப்படின்னு நினச்சி வளர்த்தீங்க. 89ல் என்ன பண்ணிருக்கணும், இந்த கட்சிக்கே கொள்ளி வைக்கிற சூழல் எப்படி வந்தது? நீங்கள் மகனாக பார்த்தீங்கல்ல, அதுவே பெரிய தப்பு. பார்த்துருக்க கூடாது. அந்த கட்சிக்காக எத்தனை அடிதடி துன்பம். இடஒதுக்கீடு போராட்டத்தில் 21 பேர் செத்தாங்கல்ல. இப்போ கூட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். அந்த விக்கிரவாண்டியில் இப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை திறந்துட்டு வந்தார்ல, இந்த நினைவு மண்டபத்தை. மாநாடு நடந்தது, சித்திரை முழு நிலவு மாநாடு. கண்டிப்பாக அந்த நினைவு மண்டப வாசலில் கேமரா இருக்கும். இந்த மாநாட்டுக்கு வந்த இளைஞர்கள் எத்தனை பேர் அந்த நினைவு மண்டபத்துக்கு உள்ளே போயிட்டு வந்தாங்கன்னு கணக்கெடுக்க சொல்லுங்கள்.